சண்டை கொண்டு இருப்பார் வள்ளரக்கரா சுடரை போரிட்டு வெள்ள போறோம் என்று அவரை சொல்லும் மன்னரல்ல பாதாள நாட்டு மன்னர்களில் எல்லோரும் ஒற்றுமையாக கூடிவிட்டார்கள். ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு நாடு நாள் பரவாயில்ல, 2 நாடு நாளும் பரவாயில்ல. அவனு சூழும் 55 தேசம். பாதாள நாடு ஒரு நாடு தவிர அவனு சூழும் 55 தேசங்கள். 55 தேச நாட்டு மன்னர் வந்தான்னா மொத்தமா கூட தப்பிக்க முடியுமா? கூடனான கூட்டத்துல இருந்து வெளியே போக முடியுமா? ஈழம், பாண்டி, அல்பானம், சேரம், சோழம், கொங்கு, வங்காளம், குந்தம், மகதம், ஆரியம், ஆரணம், உருவம், துலுக்காலம், அவந்து தேசம், வடமதுரை, சிந்து, பாஞ்சாலம், தோரகம், டெல்லி, அங்கம், மிதுனை, தன்னோசி, காம்பிளி, ஒட்ட தேசம், உகாந்திர தேசம், பப்பன தேசம், பல்லவ தேசம், சாமுந்தாபுரி, விருத்தாபுரி, சர்கோளம், வீரகோளம், அயோத்தியாபுரி அடக்கம். அவள நாட்டு மன்னர்களும் சேர்ந்தா விடுவார்களா? ஏ மந்திரி, உன் மன்னகிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லணும்? இனி நாங்க அவனுக்கு கப்பம் தர மாட்டோம், கை கட்டி வணங்க மாட்டோம். இனி அவனை நாங்க கை கட்டி வணங்க மாட்டோம், கிறிஸ்துவனமும் தர மாட்டோம் என்று மக்களை மக்களாக அவன் பார்க்கலையோ அந்த மக்கள் இனி இந்த மன்னனை மன்னனாக பார்க்க போவதில்லை. இல்ல சண்டைக்கு ரெடி சொல். உன் மன்னனுக்கு துணிவு இருந்தால் எங்களோடு போருக்கு வர சொல். சண்டைக்கு வர சொல்லு. சண்டைக்கு வாரியா? ஏற்கனவே பட்னியா இருக்கும், சண்டையில செத்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, மன்னனை போய் வர சொல். பட்டினியாக இருந்து சாவதை விட யுத்தத்துல முடிஞ்சாலும் பரவாயில்ல, அது வீரவரணமாக இருக்கும் அல்லவா? அதான் மன்னனை போய் வர சொல்லணும் அப்படின்னு சொன்ன போது எல்லா நாட்டு மன்னர்களும் வெற்றி கொடி சாட்டி வாரா வீச்சருவா கையில எடுத்துட்டான். வாழ், கண்ட கோடாரி, கருங்கொம்பு, கத்தி, அருவா ஈட்டி என்னன்னா மாதிரி சண்டைக்கு ஓட பயந்தால் கூட அவர் ஒரு கம்போட வராது. அருவாமனை முதல் கொண்டு வரான் அவரு ஒரு கம்பு. நல்ல மனுஷன் அவன். கூடினா எல்லாரும் கூடினா மக்கள் கூடினதை தாங்குமா? கண்டிப்பா. மக்கள் எந்த பக்கம் சாய்தாங்களோ அந்த பக்கம் தான், அங்கதான். ஆனா மக்கள் எப்ப எங்க சாய்வாங்க நமக்கு எங்க இருக்கான்னு தெரியவே செய்யாது, எப்ப சாய்தாங்கன்னு தெரியாது, எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இப்ப நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தோம், ஆமா நீ 10 ரூபா கொடுத்தா வாழுங்க அப்படிம்பா, நீங்க 20 ரூபா கொடுத்தா அண்ணன் வாழ்க வாழ்க 2 வாழ்க போட்டுருவாங்க. அண்ணனுக்கு காணுமா அப்படிம்பா. அண்ணனுக்கு காணுமா? அண்ணன் எப்பேற்பட்டால் தெரியுமா? டீன்னு கேட்டா அரிசியும் கொடுப்பார், அரிசின்னு கேட்டா
மத்தட்டி வாங்கி கொடுப்பாரு. 10 ரூபாய் கேட்டா ஒரு கோட்டை வாங்கி கொடுப்பாரு. எவ்வளவு ஒரு புண்ணியம், புண்ணியால பரம புண்ணியம் அப்படின்னு வேஷ உச்சில ஐஸ் கட்டி வச்சிருவாங்க. ஐஸ் அதிக வச்சு அவனுக்கு குடுந்துரும். ஆனா நம்ப முடியாது. திடீர்னு மக்களுடைய மனசு நம்ப முடியாது. அந்த மக்கள் கூடினா மன்னவன் தாங்குவானா? தாங்காது தாங்காது. மன்னரக்கன் மன்னாதி மன்னவனும் மன்னாதி மன்னவர்களை ஒன்று கூடி அந்த மன்னரோட இடமாதி மன்னரோட இடமாதி மன்னியதையும் ஓடிவா மன்னவனே எதிர்ப்பதற்கு படையும் இல்லை, வெல்வதற்கு ஆளும் இல்லை. அதாவது தேசத்திலும் 56 தேசத்து மன்னர்களும் ஆனப்பட, குதிரைப்பட, ஒட்டகப்பட, காரால் பட, சேரால் படை, ரத கதை படைகளோடு வராங்க. நம்ம படம் இருக்கு ஒரு படம் அதுவும் சோத்து படையா இருக்கிறது. யானை படைய காட்டுக்கு முதுமலைக்கு விட்டாச்சு. கொஞ்ச நாளைக்கு அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் அனுப்பியாச்சு. குதிரையை உள்ள ரேசுக்கு விட்டாச்சு. ரேசுக்கு விட்டாச்சு. ஒட்டகத்தை பாலைவனத்துக்கு அனுப்பியாச்சு. யானை யானை படம் இல்லையா, அது காட்டுக்கு அனுப்பியாச்சு. காட்டானே காட்டுக்கு அனுப்பியாச்சு. பூனைப்படை 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 இருக்குல்லப்பா, அதுவும் காவலுக்கு போயிருக்கு. படைகள் எல்லாம் வந்துச்சுன்னா கெதி என்ன ஆகும்? அந்த அழகான பாதாள நாட்டு மன்னர்கள் எல்லாம் படை கொண்டு வராரே மன்னவா, நம்ம நாடு வட ஒரு நாட்டை வச்சு என்னத்தை செய்ய? என்னத்தை செய்யங்க? ஒரு நாட்டுல இருக்க நம்ம மக்கள்லாம் என்ன வீரமா இருக்காங்க தெரியுமா? தினமும் 3 நாவாலு கோட்டரை அடிக்கான், நல்லா சாப்பிடுதான், நல்லா உறங்குதான். அதான் நம்மளுக்கிட்ட இருக்க படை பூரா அப்படி இருக்கு. அதை விட வேற என்ன வேலை? ஆமா, வேலை பார்க்கறது நெசமாயி போச்சு. சாப்பிட்டுட்டு உறங்க விடிய சோரி. இவர் சண்டைக்கு கூப்பிடுதாரா? நம்ம இவரால நம்ம போய் சாவா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தானே வராங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தானே வராங்கல்ல. சாப்பாடு கிடைச்ச உண்ட மயக்கம் என்ன ஆகும்? தொண்டனுக்கு உண்டல்லவா? கண்டிப்பா. தொண்டனுக்கு வராம இருக்குமா? கண்டிப்பா. மடத்தீவனா மட உறக்கம்னு எதுக்கு வச்சிருக்கான்? என்னையா மடத்தனமா திங்கான், மடமடமா உறங்குதான். அசதியில தூங்கிருப்பான். அசதி இருக்கட்டும் ஒரு பக்கம், எழுப்புனா எந்திக்கணும்ல. காவலையை போட்டு கொளுத்துனாலும் எந்திக்கப்படலாம். என்ன செய்ய? அந்த பாதாள பத்மாசூரனாக மன்னனை கண்டு சொல்லுகிறா, ஐயா மன்னா, ஏ மன்னாதி மன்னரே, அவனை சொல்லு மன்னர்களை வெல்லணுமானால் நம் படை பத்தாது. என்ன செய்யணும்? நம்மள்ட்ட படை காணாது. அப்ப நான் எங்க போய் படைய கூப்பிட? இந்த படையெல்லாம் வச்சு நம்மளால வச்சு காண முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. கிழக்க யாருட்டு பாரு மந்திரி. அப்ப செய்வோமா? என்ன செய்யணும்? பேசாம வெள்ளை கொடி காமிச்சிருவோம். வெள்ளை கொடி காமிச்சா சமாதான கொடி.
அவன் சம்மதிக்க மாட்டான். ஆ, வெள்ளை கொடி காமிச்சாலும் சம்மதிக்க மாட்டான். அப்ப அதுவும் சம்மதிக்க மாட்டானா? ஆஹா, நடக்காது. அட பாவி, ஒரு ராவுக்காண்டி இவ்வளவு பெரிய போறா. வெள்ளை கொடி காமிச்சிட்டு அவன் சம்மதித்தான்னா அடுத்த இவன் கொடியை காமிச்சிடும். வெறும் அக்க போறாளா இருக்கு. அக்க போறே தான் நடக்கும். அவனும் படை தூக்கிட்டு வந்துருதான். ஆமா, பிறகு ஏ மந்திரி, என்ன இந்த மன்னர்களை வெள்ளகமானால் என்ன செய்யலாம்? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏ மன்னாதி மன்னவனே, மன்னாதி மன்னவனே, மன்னவா இந்த அம்மடு கால வந்துள்ள இந்த சோதனை கால வந்துள்ளடா மன்னவா. ஏ அரகா, இப்ப என்ன செய்ய போற நீ? என்ன செய்யணும்? நான் சொல்றத கேட்பியா? சொல்லிதானே கேட்கணும். கேட்டுதானே ஆகணும். உன் உயிரை தப்பிக்கணும்னா நான் சொல்றத அப்படி செய். ஐயா, யாருக்கும் அடி சறுக்கும். கண்டிப்பா. சிறு துரும்பும் ஒரு சில நேரத்தில் அது பல்லு குத்த கூட உதவும். கடுகு சிரித்தாலும் அந்த காரம் கட்டு போகாது. மந்திரி, பெரிய பெரிய மன்னாதி மன்னர்கள் மந்திரிகளாம் எனக்கு யோசனை சொன்னாங்க. சரி, அப்ப என் மண்டைக்கு ஏறல. நீ இப்ப சொல்லு. இப்ப நீ தான் எனக்கு யோசனை சொல்லணும். நான் சொல்லுதான் நீ கேட்கணும்ல. நீ சொல்லிதான் ஆகணும், நான் கேட்டுத்தான் தீரணும். வேற வழி இல்ல. நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நீ வளர்ந்த நாளில இருந்து என்னைக்காவது எந்த தெய்வத்தையும் வணங்கி இருக்கியா? எந்த தெய்வத்தையாவது கும்பிட்டு இருக்கியான்னு கேட்டேன். கொஞ்ச நாளா கும்பிட்டேன். கொஞ்ச நாள் கும்பிட்டியா? ஆமா. ஓ, நீரடியா நெத்தியில திருநாராவது பூசணியா? அது இப்பதான் ஒரு 12 வருஷம் ஆச்சு பூசல. இப்பதான் பூசணியா? ஆமா. அப்படி தெய்வத்தையே மறந்துட்டேன். பதவிக்கு வரும்போது ஆண்டவனே ஆண்டவனே, எல்லாம் நீ தந்த வரம், எல்லாம் நீ தந்த பிச்சை, எல்லாம் நீ தந்தது, எல்லாம் உனக்குரியது. சரி, என்னை அரியணை அமைத்திருக்கிற ஆண்டவா, இந்த பவுசெல்லாம் உனக்குத்தான் சொல்லி கும்பிட்ட. அப்படியா? பணம் ஏற ஏற தெய்வத்தை மறந்துட்டான், ஆண்டவனா மறந்தான். பணம் ஏறிச்சு ஆண்டவனை மறந்தான். பகவானை அரங்கரோன வல்லரங்கள் பகவானை மறந்து. ஏ அரங்கா, நீ எந்த தெய்வத்தை மறந்தியோ? ஆமா, அதே தெய்வத்தை, எந்த தெய்வத்தை நீ மறந்தியோ அதே தெய்வத்தை நீ 12 வருடகாலம் 12 வருடகாலம் பகவானே நாடியோ, பகவானே நாடியோ, நீ பார்த்தோ செய்யணும்.
தவம் இருந்தாலும் போதாது. எப்படி தவம் இருக்கணும்? தவம் இருந்தாலும் போதாது. முதல்ல மூணு ஆசையை நீ வெறுக்கணும். மந்திரி என்ன விவரமா சொல்லப்பா, விவரமா சொல்லு. முதல்ல நீ தவம் இருக்க வேணுமானால் முதல்ல மூணு ஆசையை நீ வெறுக்கணும். அதான் விவரமா சொல்லு, நான் மறந்துடுவேன். அப்படியா? ஆமா. மண் ஆசை, பொன் ஆசை, சரி, பெண் ஆசை. ஐயோ என்ன அதான முடியாது. அப்ப அது முடியாட்டா நீ தவம் இருக்க முடியாது. வேலிமரத்து செடியில கூட சேலை கிடந்துனா அங்க யாரும் நிக்காலும் பார்க்கக்கூடிய என்னமாச்சு. அது உடனே பாப்பாங்களே சேலை எங்க கட்டிருக்கு, வேப்ப மரத்துல கட்டினாலும் அவங்க சேலை கட்டினா கூட கல்லுதான் சேலை கட்டியிருக்கா. இந்த மூணு ஆசையும் வெறுத்தாலும் போதாது. அப்புறம் சாப்பாடை மறக்கணும். சாப்பாடை மறக்கணும், உறக்கத்தையும் மறக்கணும். என்ன விஷயம்? பாட்டுல தின்னுட்டு உறங்கினா எப்படி தவம் இருக்க முடியும்? அதான் சொன்னா மட சாப்பாடு மட உறக்கம். அது இருந்து நம்ம குடும்பத்துக்கே ஆகாது. மன்னா மண்ணாசை வெறுக்கணும், பொன்னாசை வெறுக்கணும், பெண் ஆசை வெறுக்கணும். சரி, இந்த ஆசைகளை வெறுத்துக் கொண்டு ஆண்டவனை எண்ணிக்கொண்டு அழகாக நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? உன் உள்ளம் என்பது அழகாக கோயிலாக அமைக்கணும். ஒரே மனதாக. அதான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணனுக்கு பாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவமே சிவலிங்கம், கள்ள புலல் ஐந்தும் காணா மணிவழக்கு என்று திருமணல் பெருமான் பாடியது போல் உன் உள்ளத்தில் வந்து தெய்வத்தை கொண்டு வரணும். உள்ளத்துல முதல்ல உன் தெய்வத்தை கொண்டா. உள்ளத்தை நினை. உள்ளத்துல இருக்கத மனதிலே நினைச்சு கொண்டு. மந்திரி என்ன அப்போ கொஞ்சம் ஆசிட்டை வாங்கி கலக்கி கரைச்சல உள்ளத்தை சுத்தப்படுத்திருந்த. ஆசிட்டோட இன்னொன்னு கிளிதா இருக்க. என்னது? எக்கால்டேட். அதான் ரொம்ப சுத்தமா கரைச்சிரும். அதான் மன்னா நான் சொன்னது அந்த சுத்தம் இல்ல. முதல் உங்க மன சுத்த வேண்டும். அதான் மன சுத்தத்தை பண்ணு. மன சுத்தம் பண்ணோம்னா குளிக்கணும். அப்பு, பிரிவு, வாயு, தேய்வு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஒரே நிலையா இருக்கணும். பஞ்சபூதங்கள் இப்ப எங்க இருக்கு? இந்த கண் எதையாவது பார்த்து கொண்டே இருக்கும். சரி. காது எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கும். ரைட்டு. நாசி மூக்கு எதையாவது சுவாசித்து கொண்டே இருக்கும். இந்த நாவு இருக்கு, ருசியா இருந்தாலும் அதை ஏத்துக்கணும். ருசி இல்லைன்னா அதே அடி சாப்பிட்டுக்கணும். அதான் இந்த மனம் இருக்க பத்தில மனம் அதுதான் ஒவ்வொரு நேரமும் கிளை விட்டு கிளை தாவுமா மாறும். இங்க இருந்துட்டா இப்ப இங்க நீங்க நினைப்ப இருக்கான் பேரன். இப்ப இங்க நிக்க நினைப்பு எங்க போகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தெரியுமா? அவன் ஆடுத ஆட்டம் அப்படித்தான். நினைப்பு பூரா வேற மாதிரி இருக்கு. அந்த ஆசைகளை வெறுக்கணுமானால் பஞ்சபூதங்களை அழகாக நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், சரி, இதை ஒருநிலைப்படுத்தணுமா? படுத்தணும். படுத்தினாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். அப்பந்தான் உனக்கு ஆண்டவன் காட்சி தருவார். அதனால வணக்கா ஆண்டவனை ராணி நினைத்து, ஆண்டவனை ராணி நினைத்து அவருக்கு தூங்கி விட்டா அகப்பட்டவன் நானல்லவா. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய ஐயா? அவர் வாட்டுக்கு ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க புறப்பட்டுட்டாரு. அவன் தவம் இருக்கிறார். நம்ம தவம் இருக்கா போ சொல்லுதோம். தவ கோலமா இருக்காரு. அந்த தவ கோலம் மூணாலும் வல்லரக்கராசுதன் வருகிறார். அக்னி வரத்தை மட்டும் வாங்கி வந்தால் அரக்கா உன்னை வெல்வதற்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது.
யாரும் கிடையாது, யாருமே இல்ல அப்படின்னு சொன்ன போது எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி அந்த வல்லரக்க ராட்சுதனானவன் ஆண்டவனை எண்ணி சும்மா வரானா? எப்படி வருதா? அவன் காவி வெட்டித்தான் உடுத்து, காவி வெட்டிதான் உடுத்து, ராஜமாலை போட்டு நெற்றியில் திருநீர் கப்பலில் வருகையுள்ள வல்லரக்கன் ராயம் போட்டு கொண்டு அதைதான் நினைத்து அத்துவன கானகம்மா அனந்தவன சோலை பாரதமும் இருக்கு போரான் இருக்கு வந்து வைத்து கோழி முட்டு வந்து வேலை விறகு வைப்பாரா விறகு வேலை எல்லாம் வறுப்பு வைத்த வறுப்பு வேலை வைப்பாரா வைப்பாரா ஏழு சிறு கடுகு வைத்து கடுகு வைத்து ஈசனை தான் நினைப்பாரா உள்ளத்தை கூர்மையாக்கி அந்த ஈசன் பகவானை எண்ணிக்கொண்டு உண்ணாமல் உறங்காமல் உலக நாமங்கள் மறகாமல் விலகாமல் அள்ளும் பகலும் அணிதினமும் ஒரே மனதாக அரகரா அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா 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 ஓ அரோகரா இருந்தா போடுதான். ஓம் சம்போ மகாதேவா அரகரா சிவசிவா சிவசிவான்னு வாயிலே முணங்குதான். ஓம் தேவாதி தேவா ஆண்டவனே அதனால் பெருமானே சிவனே என் அண்ணாமலை நாதா உண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதா உன் சிலையின் மகளத்தில் எலும்பரை சோடி சோதி மனோமணியாக அமர்ந்திருக்கும் இமோ
தசோமேனி மனோராக வந்திருக்க ஆண்டவா, காலகண்டனே, கரைக்கண்டனை, கங்காதனை, திருநயனே, திரியன்பகனே, திரியச்சாச்சரன், திரிசூல தேவன், திகம்பரன், மான் மழுவும் துடியும் கபாலமும் சூழமும் ஏந்தி விபூதி உத்தராட்சம் ஆமலைக்கு ஆபரணமாக திகழும் யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இமோ தசோமேனி மனோராக வந்திருக்க ஆண்டவா, நீதான் தஞ்சம், இந்த ஆண்டவரை எண்ணிக்கொண்டு அந்த அருமை பாதாள பத்மாசூரனானவன் அந்த பத்மாசூர மணல் குமைத்து கரையா காற்றடித்து கரையா முற்று போல வளர்ந்தது, கால்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூமலரே தளமாட்டில் முளைத்த மரமாட்டில் பூமலர மூக்கதிலே முளைத்த பிள்ளை முக்காலும் கொடி மலர நாவிலே வளர்த்த பிள்ளை நாற்காலம் கொடி படரே செந்தல கருடனும் வந்து அவன் தரையில் அடையிருக்க குடி இருக்குதல்லவா
காற்றடித்து மணல் குமித்து அடே, கரையா புட்டாக வளர்ந்திருக்கும் நேரம் அம்மா, மன்னனுடைய அருமை தவமானது மென்னேடும் மென்னேடும் மனதிலே எண்ணி கண்டாரத்தில் அரக்கனுடைய தவத்தின் பெருமையானது அரக்கன் தவம் வளர்கிறது. அந்த தவத்தின் பெருமையால் என்ன ஆகுது தெரியுமா? என்னாகிறது? ஆடாத கைலாச மாமலை எல்லாம் ஐயா ஆடாத கைலை மலை கைலை மலை கைலை மலை அருந்த மகள் ஆடுதையா ஆடுதையா ஆடாத கையில மலை கையிலே கையிலே மலை காற்று வீசுதையா கைலாய மலைகளெல்லாம் ஆடுகின்ற நேரம் அதில் அம்பிகைகள் பார்வதியா பகவானை கண்ணார் கண்ணார் கண்ணா கண்ணார் கண்ணா பார்வதியார் ஏது சொல்வார் பார்வதியார் ஏது சொல்வார் ஏது சொல்வார் கண்ணால் கண்டு பார்வதி ஏது சொல்வார் ஏது சொல்வார் பகவானை கண்ணால் கண்டால் பார்வதாதேவியார் உமையார் அண்டவரை கண்டு அண்டவா யாரோ ஒரு மனிதன் தவம் இருக்கிறான். இருக்கிறான் இருக்கிறான் அந்த தவம் இருக்கின்ற கைலாசம் இந்த கைலாச மலை ஆடும் அளவுக்கு தவம் இருக்கிறான் என்றால் அந்த தவசிநாதனை சோதிக்கலாமா? சோதிக்கப்படாது, சோதனை செய்யப்படாது, செய்யவே கூடாது. ஆஹா. அதனால் அண்டவனே என் அம்மையும் ஆதிபரா சக்தியால் உமையால் சொல்லுகின்ற போது ஆண்டவனோட அருளால் யார் அழைக்கிறார்? யாரு? ஏ அப்பா ஏய் நந்தி நந்தி தேவா, ஏ நந்தி தேவனே, வாரும்பிள்ளா நந்தி தேவா, தவமிருக்கும் தவசீலன் அந்த தவசிநாதாக விளங்குகிறாரு அருமை மன்னவன் வல்லரக்கன் அரக்கனை அழைத்து வருவா என்று சொல்ல அனுப்ப அனுப்ப அந்த அருமை மன்னாதி மன்னவன் மன்னாதி மன்னரானவள் மன்னவனை அழைக்க யார் வருகிறார்? யார் வருகிறாள்? ஐயா வைவேகம் அவன வேகம்மா வேகம்மா பாராரே நந்தி தேவன் நந்தி தேவன் வாரும்பிள்ளா நந்தி தேவா நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளா கேளா. அவர் சோடும் நாடகில இன்னை நாடு தவம் இருக்கும் தவம் இருக்கும் நாளைக்கு வருவாயடா ஆண்டவன் சொன்ன போல் ஆண்டவன் சொன்ன போல் நந்தி தேவன் வாராதையா
நந்தி தேவன் வருகின்ற குண்டு குமடு விட்ட கொடிய வனம் தனை கடந்தார் பாசி படந்த மலையில பங்கி தேர் ஓடு மலையான மலை கடந்து வருகிறார் நந்தி தேவன் வருகின்ற நேரம் அரக்கல் இருக்கும் தவத்தர்கள் நந்தி தேவன் வரும் நேரம் அதில் அரகர சிவசிவ சம்போ மகா தேவா என்று வல்லரர்கள் வழங்கும் நேரம் வல்லரக்கம் வழங்குவதை கண்டார் அந்த அழகு நந்தி பகவான் ஆள் ஒன்றும் காணமே ஆனால் ஓசை கேட்பதென்ன சத்தம் மட்டும் கேட்பதென்ன சரீரத்தை காணவில்லையே சத்தம் மட்டும் கேட்க காணவில்லையே ஆளை காணுமா சத்தம் கேட்க ஆளை காக்கற ஒருவேளை பூமிக்கு கீழே இருப்பானோ இருக்க மாட்டாரு அப்படி இருந்தா சத்தம் கேட்காத பந்தலுக்கு மேல இருந்தா இருப்பான் ஆளை காணுமே காங்கிரியே நீ எண்ணினான் அந்த அரக்கன் அழகாக சத்தத்தை கேட்டு நந்தி தேவன் கூப்பிடலாம் பாருங்க எப்படி ஐயா ஏ தவசிநாதா தவசிநாதா நீ இருந்த தவம் போதும் போதுமப்பா ஈசன் உன்னை அழைத்தார் கம்பம் விட்டு கீழ் இறங்கு கடவுள் உன்னை அழைத்தார் நீ போதும் போதும்ங்கிற அளவுக்கு தவம் இருந்திருக்கிறாய் அப்பா போதும் இறங்கு ஏ தவசிநாதா அப்படின்னு அழைத்த போதான் பாதாள வல்லரக்கன் பத்மாசுரனான அரக்கன் அழைக்கிறான் 12 வருட காலம் இருக்கும் போது பகவானுக்கு இப்போ அழைத்த ஒரு சத்தம் அது அண்டவனா யாரு என்று அழகுடைய மன்னவனா பகவான் வந்தார் என்று
வல்லரக்கன் வணங்கி கொண்டிருக்கின்ற நேரம் நேரம் இந்த வல்லரக்கன் ஆற்றுதலை கண்டால் கண்டால் நந்தி தேவன் பார்க்கிறார். ஆ, அப்பா ஏ தவசிநாதா, இல்ல இல்ல நான் ஆண்டவன் அல்ல, இல்லை இல்லை என் பெயர் நந்தி தேவன். என்னோடு நீ வந்தால் ஆண்டவனை பார்க்கலாம், ஆ, பார்த்து விடலாம், பகவானை கண்டிடலாம் கண்டிடலாம் என்று அழகாக நந்தி தேவன் அழகாக சொல்லுகின்ற போதான், ஐயா தாங்கள் யாரோ? யாரோ? என் பெயர் தான்பா நந்தி தேவன். நன்றி தேவம்பா. என்னோடு வந்தன்னா ஆ, ஆண்டவனை பார்க்கலாம், பார்க்கலாம். அதிக தவம் இருந்து ஆ, ஆண்டவனை பார்க்கலாம் என்று சொல்ல, சொல்ல அந்த நந்தி தேவனானவன் முன்னால் செல்லவும் அரக்கனான் பின்னாலே வருகிறான். வல்லரக்கம் பின்னாலே வாரான். ஆமா, நந்திதிக்கு முன்னாலே வல்லரக்கன் வருகிறான். வருகிறான். வருகிறாரே, எப்படி வருகிறான்? வனமான மனம் கடல் வனமான வனங்கள் வாராரே இருவேரோ பாடு செடி மலை கடலே அடியவரோ தாரே பாசி படந்தமாய் பாசி படந்தமாய் பங்குடித்தார் ஓரமானே பாசி படந்தமாலே, பாசி நல்ல படந்தமாலே, பகிரி தேர் ஓடுமாலே. அந்த மழைகாலம் மழையும் விட்டு வாரார் இருவேர்களும் அது பொண்ணு வள்ளி கைலாயம்மா. கைலாய வளையகிற ஆதி சிவன் முன்னாலே வல்லரக்கன் வாராரே, ஆண்டவரை கண்டாரே, கும்பிட்டு வணங்குவார், கும்பிட்டு வணங்குவார், குணமுடன் கண்டறிட்டார். கும்பிட்டு வணங்குகிறான், குணமுடன் தண்டனிட்டான். அருமை பாதாள மாட்டு மன்னவன் பத்மாசுரனாத வல்லரக்கராற்றுடன் வணங்குகிறார் அரக்கன். இந்த அரக்கன் வணங்குகின்ற போது ஆண்டவன் படுகிறாப்பா. அப்பா, தவசிநாதா, ஏ தவசனாதா, தவசிநாதா, தவசிநாதா, 12 வருட காலமாக தவம் இருந்தாய். இருந்தாயப்பா. உனக்கு என்ன வேணும்? என்ன வர வேணுமப்பா? உன் உறக்கத்தை மறந்தாய், மறந்தாய், உடையோனை நினைத்தாய். நினைத்தாயப்பா. 12 ஆமா, 12 வருடமாக 12 வருடமாகவே பக்தியோடு தவம் இருந்தாய் அல்லவா? அல்லவா? ஏ அரக்கா, அரக்கா உனக்கு என்ன வேணும் கேளு. கேளப்பா. என்னப்பா வேண்டும்? என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு என்ன வர வேணும் மட்டும் சொல்லு. சொல்லு. அப்பதான் கண்டான் வல்லரக்கன். கண்டார் கண்டார். ஆண்டவனாய சிவபெருமானை கண்டு சிவனை கண்டு ஐயா ஆண்டவா சிவபெருமானே, பெருமானே கடுகளையும் சின்னவரம் ஆமா, கடவுள் எனக்கு தர வேண்டும். தர வேண்டும். என்ன வரும்? எல்லையும் சின்னவரம் சின்ன வரம் ஈசனை தர வேண்டும். தர வேண்டும். ஆண்டவா சிவபெருமானே,
அப்பதான் பார்த்தார் அழகான பத்மாசுரனை கண்டார் ஆண்டவன் உரைக்கிற அப்பா அரக்கா என்னையா கடுகளையும் சின்ன வரம்னு ஒரு வரம் இருக்கத்தான் செய்தான். இருக்கு இருக்கு. என்ன வரம்? கடுகளையும் சின்ன வரம் இருக்கு. அதான் என்ன வரம்? அதை இப்ப உங்கள்ட்ட சொல்லணுமானா எனக்கு ஒரு சின்ன சத்தியம் எல்லாம் வேணும். யார் மேல சத்தியம் வேணும்? பார்வதி மேல. அரக்கா என்ன வரும்போது நல்லா தானே இருந்த? நல்லாதான் இருந்தேன். இப்பதான் எனக்கு புத்தி மாறுது. 12 வருஷமாக ஆண்டவனை நமகே சிவகா சிவசிவா நமக என்று சொல்லி வந்த என்னை ஆமா இங்க வந்து பார்வதி மேல சத்தியம் கேட்கிறேன். உனக்கு என்ன பாய்ச்சி? ஆண்டவனே நான் கேட்கக்கூடிய வரம் சின்னதா தான் இருக்கும். அதனால சொல்லிட்டவனா நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. அப்படியா? அதனால ஆதி பராசக்தி மேல நீ கேட்ட வரம் தாரேன்னு சொன்னா போதும். அப்படியா? ஆமா. ஏன் அரக்கா என்ன அரக்கனுடைய நிலை அறியாமல், அரக்கனுடைய குணம் அறியாமல், அரக்கனுடைய நினைப்பு அறியாமல் ஆண்டவன் சிவபெருமான் பெறுகிறார். ஏ அரக்கா நீ என்ன வரம் கேட்டாலும் சரி இல்லை என்று நான் சொல்லாமல் உனக்கு நான் கேட்ட வரம் உனக்கு தருகிறேன். இது ஆதி பராசக்தி மீது ஆணை. ஆணை ஆணை விட்டுட்டே இருந்தான். அப்பவே அரக்க இருந்துச்சு நின்ன சத்தியம் பண்ணின உடனே நிமித்திட்டான். நெஞ்ச நிமித்துறா. அண்டவா சுவாமி சிவபெருமானே ஏண்டவனே அந்த கடுகையும் சின்ன வரம் என்ன தெரியுமா? என்ன வரையா? கடுகையிலையும் சின்னவா கடுகையிலையும் சின்ன வரும் கண்டனே அண்ணவனே காரம் எடுத்து ஆள்காட்டி விரலாரே படைத்தோர் ஜீவங்கள் யாராக இருந்தாலும் எதிர்த்து வந்தவன் யார் பேரு எதிர்த்து யார் ஒருவர் வந்தாலும் எதிர்த்தவன் தலையில என் ஆள் காட்டி விரல கொண்டு தலையை தொட்டவனா தலை துண்டா பெறணும். சுக்கல்லூதான் ஒருங்கி வேண்டும். இதுதான் கடுகுல சிறிய வரம். கடுகுலையும் சின்ன வரம், எள்ளிலையும் சின்ன வரம். அப்பதான் ஆண்டவன் பார்க்கிற ஆகா அரக்கனுடைய நிலை வேறு என்னவாக இருக்கிறது. இவன் கேட்கிற வரமானது இந்த உலகத்தை ஒரு நிமிடத்தில் அழித்து விடுவான். சரி, இப்போ ஒரு கரண்ட் இருக்கு. ஆமா, பல டியூப் லைட்டுகள் இருக்கு இருக்கிறது. இந்த பல லைட்டுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரே சுவிட்சில் இருந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமா, சுவிட்சை போட்டாலும் அவ்வளவு லைட் எரியும். அவ்வளவு எரியும். இவன் அவளை வைத்து அடிக்கும் ஒரே விரல கேட்கான. அதுவும் ஆள் காட்டி வருது. உனக்கு ஆக்கிய காமிக்கா விரலெல்லாம் காட்டுதான். ஆளை காட்டுதா? இந்த விரலாக அடிக்க கேட்கான். ஏ அரக்கா இந்த வரம் உனக்கு வேண்டாம்டா. வேண்டாமப்பா. ஏ பத்மாசூரா, ஏ மன்னவா, வாழ வரம் கேளு. வாழ்வதற்கு வரம் கேளு. அதுக்கு என்ன வேணாலும் சொல்லு. செத்தக்கேளு, சுபத்தக்கேளு, மண்ணக்கேளு, மலையக்கேளு, மாட மாளிகை கேளு, பொன் பொருளை கேளு, உனக்கு தார. ஏம்பா அடியதுக்கு கேக்கியப்பா. ஐயா பசுக்கு மேல ஏறி போனா போயிட்டு இருக்கலாம். பசுக்கு உள்ள ஏறி போனா பயணம் பண்ணிட்டு இருக்கலாம். பசு ஓமேல ஏறி நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதுல்ல. வலிச்சாலும் வரணும்ல, தரையோட தரையா ஒட்டிக்கணும். ஒரு பசு ஏறினா பரவாயில்ல, பின்னால சேர்ந்த பசு வந்து ஏறினா என்ன ஆகும்?
இந்த மெயின் பைபாஸ் எல்லாம் பாருங்க தம்பி, ஆ, ஒரு நாய் அடிச்சப்பதான் போட்டிருப்பாங்க. சரிதான். அடுத்தல பின்னால வரவங்க போல அதை சிதைச்சிட்டு ஆமா. தரையோடு தரமா தரையாக்கிடுவாங்க. ஆ, கண்டே பிடிக்க முடியுமா? அதை போல் தொட்ட இடமெல்லாம் தீப்பிடிக்க வரத்த கேட்கிறானே. கேக்குறாயப்பா. ஏ வல்லரக்கா, ஆ, இந்த மனம் உனக்கு வேண்டாம் வல்லரக்கா. வல்லரக்கா. வாழ்வதற்கு வரத்த கேளு, உனக்கு நானே தருகிறேன். தருகிறேன். வீணாக சாகுவதற்கு வரங்களாடா. கேளாதப்பா. அந்த வரம் தந்தால் உன்னால் வாழ முடியாது. முடியாதல்லவா. உனக்கு எதிரி யாரு இருக்கானா சொல்லு. சொல்லு. நம்மகிட்ட பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஆயுதங்கள் சரிதான். நம்மகிட்ட நிறைய இருக்கு. இருக்கிறது. வல்லரக்கா, உனக்கு அழகாக உங்களுக்கு எதிரிகள் இருப்பாரானால் ஆனால் என் கையில சூளம் இருக்கு, அந்த சூளத்தை வாங்கியப்பா. ஆ, முக்கவர் ஓடிய சூளம் சூளம் அல்லவா. உங்களை மாதிரி என்னால தூக்கிட்டு அங்கங்க அலைய முடியாது. அலைய முடியாது ஐயா. அப்ப என் பெருமான் மாயவன் கையிலே வைத்திருக்கிறார் சுதர்சன சக்கரம். சக்கரம் அதை வாங்கி தரட்டுமா? அந்த கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. யாரு வைக்க அப்படி கையில வலிக்கும். பெருமானுக்கு 4 கரங்கள் இருந்தனால 4 கரத்தை சுத்திக்கிட்டு இருக்கு. வச்சுக்கிட்டாரு. நான் 2 கை தானே வச்சிருக்கேன். சாப்பிட முடியுமா? ஒண்ணு செய்ய முடியுமா? இந்திரன் கையில வைத்திருக்கிறான் பக்ஷுடா ஆயுதம். அதை வாங்கி தரட்டுமா? வெயிட்டா இருக்கு ஐயா. எவன் கையில வைத்திருக்கிறான் எவ கோதண்டம். காலம் கையில வைத்திருக்கிறான் பாசக்கயிறு. பாசக்கயிறு. ஐயா, உனக்கு யாரும் பிடிக்கணும் சுருக்கு பண்ணி வச்சிருப்பா. அதெல்லாம் வேண்டாம் சாமி, எனக்கு தந்தா அந்த வரம் தாரும் தாருங்க. இல்லனா வேக வரம் கேட்டு நாங்க தவம் இருக்கிறோம். இல்ல சொல்லுவாங்களா? பிடிச்சா சிலவங்களுக்கு ஒரே புத்தி தான். ஓடுற ஆட்டுக்கு 3 கால் சொன்னா அவன் 3 கால் தான் சொல்லிட்டு பாரு. 3 கால்ல தான் அது எப்படி ஓடும்? 3 கால் எப்படி ஓடும்? முடியாது இல்ல. கோழிக்கு 1 காலுமா? ஆமா, 2 கால் இருந்தா தானே ஓட முடியும். அவன் சொல்லிருந்து மீற முடியுமா? பிடிவாதம். என்ன வாதம்? பிடிவாதம். ஒரு மனிதனுக்கு வாதம் இருக்கலாம். அந்த வாதத்துக்கு வேணா மருந்து வேணா கண்டுபிடிச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. சிலவங்களுக்கு சரியா குணமாயிரும், சிலவங்களுக்கு பாதி தான் குணமாகும், சிலவங்களுக்கு அவங்களுக்கு உடல் வாக்கு ஒத்துழைக்காது. அது பிடிவாதத்தோட மருந்து, வாதத்துக்கு மருந்து. ஆனா இவன் பிடிக்குது பிடிவாதம் இல்ல. இந்த வாதத்தை போக்கணும் என்ன செய்யலாம்? பச்சை மட்டும் எடுத்து பலாறு 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 அடிச்சாலும் அப்பவும் சில ஆசை இருக்காங்க. நீ என்ன தடி அடி அடிச்சு அடிச்சு உடம்பே காய்ச்சி போயிடும். இப்ப எங்க உரைக்கும்? அதனால அரக்கா, இந்த வரம் தான் உனக்கு வேணுமா? வேற உனக்கு வர வேண்டாமா? கண்டான் வல்லரக்கா ராட்சுதனை ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கிறாரே அரக்கா, இந்த வரம் உனக்கு வேணும் என்று சொன்னாய் அல்லவா? நான் சொல்லுகிறேன் கேள். இந்த வரத்தை கொண்டு இந்த வையகத்திலே நீதியோடு நேர்மையோடு வையகத்திலே ஆண்டால் நான் தந்த வரம் உன்னை வாழ வைக்கும். நிச்சயமா நீ வாழ்வாய். நீதியை மறந்தால் இந்த உலகத்தில் நீ யார் தலையில கை வைக்கிறாயோ வெச்சவன் தலை தொண்டூராக போகும் என்று அந்த வல்லரக்க ராட்சுதன் முன்னாலே அரக்கா தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா நீ கேட்டவாறு அத்தனையும்
அரசன் வாழ நேரோ அரசனுடன் முன்னாரே யாரங்கு வருவாரா நாரதம் மாமுனிவன் வருகின்ற நேரம் அறிந்து நாராயணா நாராயண